ஒரு சூப்பர் ஃபிலிம், ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்திருப்பாங்க. ஆர்வி, கேன் வி see a clip from லயா? மிஸ்டர் மொட்டை வெயிட், அவர் பேர் என்ன? சசி கபூரா? என்ன அவர் பேர்? சசி கபூர் இல்லடா, வெங்கடேஷ் பிரபு. வெங்கடேஷ் பிரபு. ஓ, வெங்கடேஷ் பிரபு. அதுதான் நீங்கள் அந்த கபூர் ரேஞ்சு சொன்னீங்களா? ஓகே மிஸ்டர் மொட்டை, could we have the லயா ஆடியோ விஷுவல்? என்ன இல்லையா டீச்சர் என்னமோ எழுதிருக்காங்க? மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன் டாடி. என்ன மாதிரியே இருக்கா. டாடி, சொல்லலையா? எனக்கு இன்னைக்கு பர்த்டே. ஓ அப்படியா? ஹாப்பி பர்த்டே. எனக்கு இன்னும் எதுவுமே வாங்கல. இன்னைக்கு ஈவினிங் நான் வரும்போது கண்டிப்பா ஒரு சர்ப்ரைஸோட வரேன், ஓகேவா? ஐயா கதவு போட்டிக்கோ, யார் வந்தாலும் பார்த்து தர. சாரதா ஆண்டி கிட்ட சொல்லிட்டு போறேன், வினோத் வந்தா மட்டும் விளையாடு, ஓகேவா? பாய். எங்கள் அப்பா கூட தான் எனக்கு இது வாங்கி தர மாட்டார். இது எங்கே போய் சொல்ல? உனக்கு எதாவது வாங்கி தர மாதிரியா இருக்கு. நீ சொல்லுங்கள் சார். நான் வேணா உனக்கு ஷேவிங் பிளேட் வாங்கி தரேன். ஃபஸ்ட்டு சைலண்ட்டாக வர்றா. நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தை பற்றி 2 வார்த்தை சொல்லுங்கள். ஒரு கிளிப்பிங் பார்த்தேன். என்ன அப்படின்னா, வாட் இஃப் ஃபேக் கோஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பிங் வந்து ரொம்ப ஒரு 2-3 நாளாக எனக்கு ரொம்ப பாதிப்பாகவே இருந்தது. ஸோ இந்த சின்ன பசங்க விளையாடுவாங்க இல்லைங்களா, சப்போஸ் நீ இதை பண்ணிட்டேன்னா நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், பண்ணிட்டா நான் உனக்கு கண்டிப்பாக நீ எது வேணாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் கேம் விளையாடுவாங்க. விளையாட்டு வினையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் வச்சு மேக் பண்ண ஸ்கிரிப்ட் தான் ஃபாதர் அண்ட் டாட்டரோட பாண்டிங்கில் ரொம்ப நல்லா வந்திருந்தது. தேங்க்ஸ் அல்மைட்டி. கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா அட்லீஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஷார்ட் ஃபிலிம், மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் யூ பீப்புள் ட்ரை டு டச் ஆன் வெரி டீப் சப்ஜெக்ட்ஸ். அன்லைக் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, கமர்ஷியல் சினிமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் அந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளோ டீப்பாக, அதுக்கு ஒரு அளவுக்கு மெச்சூரிட்டி வேணும். இப்போ நீங்கள் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறீங்க, இது ஸ்டாண்டர்டாக கேட்குற கேள்வி. எப்படி how does it work to work with a child artist and still get the output that you are expecting? டெஃபினெட்லி இந்த சைல்டு ஆர்டிஸ்ட், நான் ஆக்சுவலாக வந்து சதர்லேண்டில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு Amazon.com அப்படிங்கிற வெப்சைட்க்கு கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைல்டு ஆர்டிஸ்ட் யோகபுஜிதா அப்படிங்கிறவங்க நான் மகான் அல்ல அப்படிங்கிற படத்தில் மிஸ்டர் கார்த்திக் வந்து எடுத்துகிட்டு, குட்டி பாப்பா என்ன வேணும் உனக்கு, சாக்லேட் வேணுமா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த ஷார்ட்டில் எனக்கு அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆர்டிஸ்ட் பார்த்தேன். ஸோ எனக்கு யாருமே வந்து இந்த கேரக்டர் ஒரு நல்ல லவ் பாண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேரக்டர் வந்து நான் எப்படி ஒரு நல்ல லிங்க்கு போயிட்டு இவங்களை எப்படியெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்த ஷார்ட் தான் இது. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எஸ்பெஷலி சினிமோட்டோகிராஃபர் ராஜா சார். எல்லா ஷார்ட்டும் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் எடிட்டர் பிரவீன் கோபி. ஸோ இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். தேங்க்ஸ் அல்மைட்டி, தேங்க்யூ. இப்போ அந்த குழந்தை அழுனா அழுதுருமா, கோச்சிக்குமா? இல்லை, அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த மாதிரி இல்லை, நான் நடிச்சு காட்டினா நான் என்ன நடிச்சு காட்டுறேனோ அதை கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு பண்ண தெரியும். ஸோ அதுதான்.